அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு சில சகோதரர்களுடைய ஐயம் என்ன அப்படின்னு கேட்டா, வீட்டில் இருக்கும்போது அவங்க வாழக்கூடிய அந்த வீட்டில் இருக்கும்போது கோபம் வருது, டென்ஷன் இருக்குது, தூக்கம் இல்லாம இருக்குது, ஏதோ ஒரு மனசுக்கு நிம்மதி இல்லாம இருக்குது, அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியல, சமைக்க முடியல, வீட்டை கவனிக்க முடியல. வீட்டுல கணவனோட மனைவிக்கோ அல்லது மனைவியோட கணவனுக்கோ எரிச்சலா வருது, பிள்ளைகளை சரியா பராமரிக்க முடியல, அல்லது தூக்கம் அதிகமா இருக்குது. அப்படியே வீட்டை விட்டு வெளியிறங்கி வேற எங்கேயாவது போனா காமாவது நல்லா இருக்குது. அப்போ அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா எப்பவுமே எங்கேயுமே இந்த பிரச்சனை இருக்கணும், வீட்டுல இருந்தா மட்டும் பிரச்சனையா இருக்குது, வெளியில எதுவுமே இல்லையே, இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் இதுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு கைடு கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டில் ஏதோ சூனியம் செஞ்சிருக்கிறாங்க, ஏதோ செய்திருக்கிறாங்க, ஏதோ அமானுஷ சக்திகளுடைய தாக்கம் இருக்குது, நீங்க இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னா எங்கேயாவது போய் கணக்கு பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க, குறி சாத்திரம் பார்க்கறத அப்படி சொல்லுவாங்க. அப்ப இவங்களும் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க போறாங்க, போய் ஏதாவது சாத்திரம் சொல்லக்கூடியவர்கள்ட்ட போனா அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கு, உங்களுடைய இடத்துல அந்த சூனியம் இருக்குது, உங்களை குடும்பத்தை விட்டு பிரிக்கிறதுக்கு அல்லது உங்க இடத்துல இருந்து நீங்க வெளியாகிறதுக்கு உங்களுக்கு சூனியம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொன்ன சாத்திரத்துக்கும் நடந்த சம்பவத்துக்கும் ஈக்குவல் ஆகுது. அங்கிருந்து வெளியில போனா ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இது யாருமே கவுன்சிலிங் செய்ய மாட்டாங்க, மருந்து எடுக்க மாட்டாங்க, மந்திரம் தான் செய்வாங்க. ஒரு சிலருக்கு அடிப்படையில இது பிடிக்காது, இந்த மந்திர வேலை செய்யறது, தாயத்து கட்டுறது, சாத்திரம் பார்க்கறது பிடிக்காது. ஆனா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, என்ன இது நமக்கு வீட்டுல இருந்தா மட்டும்தானே பிரச்சனையா இருக்குது, வெளியில போனா ஒண்ணுமே இல்லையே, இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசனை கேட்கறாங்க. எல்லாருக்கும் பொதுவான ஒரு பதில் தான். இப்படி கேட்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள்ல விட்டுட்டு அந்த சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு வழியா அமையும். இதை எப்படி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதாக இருந்தால், இதை நான் உங்களுக்கு எப்படி விளங்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு பொம்மை ஒண்ணு கொடுக்குறாங்க. ஆசையா அந்த பொம்மையை அந்த குழந்தை வாங்க வருது. ஒரு தடவை கொடுத்தாச்சு, ரெண்டாவது தடவை அந்த பொம்மையை வச்சு கொடுக்குறாங்க. அந்த குழந்தை ஆசையோடு அந்த கிட்ட எடுத்து அந்த பொம்மை கிட்ட வரும்போது பக்கத்துல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தை போட்டு அதட்டுறாங்க. அந்த குழந்தை அந்த பொம்மையை எடுக்கும்போது ஒரு நாய் குறைக்கிற சத்தம் அல்லது திடுக்கிற மாதிரி ஒரு சத்தத்தை போட்டுட்டாங்க. போட்டோன்னா அந்த புள்ள அந்த பொம்மையை தொடும்போது அப்படியே பயந்து போகுது. இதுக்கப்புறமாக இந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா, அந்த பொம்மையை கண்டாலே பயப்படுது. இதை ஸ்கின்னர் பவுலோ அப்படிங்கிற உளவியல் அறிஞர்கள் இந்த டெஸ்ட் வச்சு பார்த்து பிள்ளைகளுக்கு எப்படி பயங்கள் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆய்வறிக்கையை முன்வைக்கிறாங்க. அப்ப இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, உண்மையிலேயே பொம்மைக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, பொம்மையை கண்டு பயப்பட வேண்டிய பிள்ளையும் அந்த பிள்ளை இல்லை. ஏன்னா ஒரு தடவை அது சந்தோஷமா எடுத்துருக்குது. ரெண்டாவது தடவை அந்த பொம்மை கிட்ட வரும்போது சத்தம் ஒன்று வந்ததுனால அந்த மனசுக்குள்ள அந்த சத்தத்தில் ஏற்பட்ட பீதியாகும் போது கண்டது பொம்மையை தான், சத்தம் அந்த வழியை காணல. அப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த பிள்ளை பொம்மைக்கு பயப்படுது. புரிஞ்சுதா? இப்ப நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரெஸ் வரும்போது அந்த பிரச்சனை வந்த இடம் இருக்குது இல்லையா, அந்த பிரச்சனை அதாவது கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்திருக்குது, மாமியார் மருமகளுக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்திருக்குது, அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அந்த பிரச்சனையை அனுபவிச்சது, அந்த பிரச்சனைக்காக கண்ணீர் சிந்தினது, அந்த பிரச்சனையை எதிர்நோக்கினது இந்த இடத்துல இருந்து, இந்த வீட்டில இருந்து.
அந்த வீட்டில் இருந்து அந்த பிரச்சனையை எதிர்நோக்கினது. அப்படி அந்த பிரச்சனையை அதில் எதிர்நோக்கும் போது அந்த அன்கான்சியஸ் மைண்டில் அவங்க ஆள் மனசுல அந்த பிரச்சனையை அவங்க அனுபவிக்கிற ருசிக்கிற நேரம் சாப்பிட்டது, மணந்தது, கண்டது, பார்த்தது, வாழ்ந்தது, இது எல்லாமே சேர்ந்து சேவ் ஆகும். இதை தூண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜிஸ்ட். இது தூண்டி விடுது. எந்த ஒரு சப்ஜெக்டுக்கு இன்னொன்று தூண்டலா இருக்குதோ அந்த தூண்டல் இது துலங்கலாக்கும். இதை வெளியில கொண்டு வரணும். இதை இப்படி நாம் புரிய வைக்கலாம். உங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒருத்தர் மரணிச்சுட்டாருன்னு வைங்க, ரொம்ப ஃபீல் பண்றீங்க, ரொம்ப கவலைப்படுறீங்க. அந்த மையத்து வீட்டுக்கு நீங்க போறீங்க, அல்லது ஒரு சாவு வீட்டுக்கு போறீங்க. அவங்க மதத்துல யாராவது செத்துட்டாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல மணம் வைப்பாங்க, ஒரு சாம்பிராணி கொளுத்தி வைப்பாங்க. முஸ்லீம்களும் அப்படி வைப்பாங்க, மற்றவங்களும் அப்படி வைப்பாங்க. அல்லது வேற்று மதத்துல அந்த இடத்துல தஃப் அடிப்பாங்க இல்லையா, அல்லது அங்க மாலை போட்டு வச்சிருப்பாங்க. இப்படி இருக்கும். அந்த மலர் மாலையோ அல்லது அந்த சாவூட்டுல எழுப்பின அந்த ஓசைகளோ அல்லது அந்த மையத்து வீட்டுல வச்ச அந்த வாசங்களோ இந்த சோகத்துக்கு துணையா சேருது. அவங்க அழும்போது அந்த அத்தர் வாசம், அழும்போது அந்த சாம்பிராணி வாசம் சேர்ந்து ஆள் மனசுல பதிவாகுது. அது மறந்து போய் நம்ம ஜாலியா சந்தோஷமா இருப்போம். எப்பவாவது ஒரு இடத்துல எங்காவது ஒரு இடத்துல நமக்கு அந்த வாசம் வந்துட்டு வைங்க, அந்த அத்தர் வாசமோ அந்த சாம்பிராணி வாசமோ அல்லது அந்த மலர் வளையம் அல்லது அந்த கலர்ல உள்ள அந்த துணி, அந்த அந்த பாடியை மூடி வச்சாங்க இல்லையா, அந்த கலரு அது இருந்த அந்த பாக்ஸ், இப்படி ஏதாவது அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று திரும்ப நமக்கு கண்ணுக்கு அல்லது மனத்துக்கு வரும்போது திக்கண்டு இனம் தெரியாத ஒரு கவலை வந்துடுது. அந்த அன்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து அந்த கவலை அது ரிப்பீட் திருப்பி கொண்டாந்துடும். அப்ப இது தூண்டல், அது துலங்கல். அந்த வாசம் தூண்டல், அந்த கவலை துலங்கல். இந்த தூண்டலினால் ஏற்படும் துலங்கல் நமக்கு திரும்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வருது. அப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஒரு வீட்டில் இருந்தால் மட்டும் எனக்கு தலையிடி, வீட்டில் இருந்தால் மட்டும் எனக்கு பிரச்சனை, வீட்டில் இருந்தால் மட்டும் எனக்கு கோபம் வருது, வெளியில் போனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்களை கண்டிப்பாக ஒரு சிலர் இவங்க வீட்டை வித்துட்டு போகிறாங்க. இந்த வீடு சரி வராது, எவ்வளவு சூனியம் எடுத்தும் மந்திரவாதிகள் இதை வச்சே சம்பாதிக்க தொடங்குறாங்க. உங்க வீட்டில் இருக்குதுமா 2 பேய் இருக்குது, விரட்டணும், ரொம்ப வேலையெல்லாம் பண்ண வேண்டி இருக்குதுன்ட்டு இன்னும் ஒரு லட்சத்தை அவங்க கறந்துட்டு எல்லாம் கிளியர் ஆகிட்டோன்னா இவங்களுக்கு பேயை ஒட்டியாச்சு இல்லை, எல்லாம் சரியாக்கி இல்லை, சூனியத்தை வெட்டிட்டாங்கல்ல, இனி எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைப்பாங்க. ஒரு கிழமை அப்படித்தான், ஒரு வாரம் அவங்க நல்லா இருப்பாங்க. அதை சொல்றது டெலூஷன், இந்த மனசுல உள்ள நம்பிக்கை. அந்த டெலூஷனால அவங்க திருப்தியா இருக்கும். திரும்ப வருது. திரும்ப அந்த மந்திரவாதி கிட்ட போன் பண்ணுவாங்க, என்ன 60,000 ரூபாய் காசு வாங்கினீங்க, நான் திரும்ப வந்துடுச்சு, திரும்ப செஞ்சிட்டான், நான் என்ன பண்ண முடியும். அவன் திரும்ப செய்யலம்மா, உங்களுக்கு அந்த டெலூஷன் முடிஞ்சு வச்சு, மனசுல நம்பிக்கை முடிஞ்சு வச்சு, திரும்ப அந்த மன அழுத்தம் வருது. ஒரு சிலர் வீட்டை வித்துட்டு வெளியில போய்த்துருவாங்க, நீ முடியல, இன்னொரு வீட்டுக்கு போய் அன்னைக்கு மட்டும் நல்லா நித்திர போகும், ஒரு 3 நாள் நல்லா இருக்கும், ஒரு வாரம் நல்லா இருக்கும், ஒரு மாசம் நல்லா இருக்கும், திரும்பவும் மன அழுத்தம், திரும்பவும் பிரச்சனை வரும், அங்கேயும் டென்ஷன் ஆகும். அப்ப என்ன அர்த்தம், நீ வீட்டை தான் விற்கலாம், டென்ஷன் கூட தானே இருக்குது, அது கொஞ்ச நாளைக்கு மறுவா திரும்ப அங்கேயும் உனக்கு அந்த பிரச்சனை வந்துடும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன மருந்துன்னா, மந்திரிக்கிறதோ ஓதி பார்க்கறதோ இல்லை, தாயத்து கட்டுறதோ எலுமிச்சம்பழம் பட்டுறதோ இல்லை, அவங்க மனசுல என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத டயக்னோசிஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அதை எடுத்து அதை இல்லாமக்கி அவங்களுக்குள்ள ஒரு சமஸ்காரத்தை கொண்டு அப்படித்தான் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்கண்டா, இதை வெட்டுறோம் சூனியம் எடுக்கிறோன்ற பேர்ல பூசணிக்காய கட்டுறாங்க, தாயத்து கட்டுறாங்க, இப்படிப்பட்ட பல விஷயங்களை எல்லாம் செஞ்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, காசையும் செலவு செஞ்சு ஈமானையும் பாழாக்கி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வராம இருந்துகிட்டே இருக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட இந்த பிரச்சனையிலிருந்து நாங்க வெளிவரணுமாக இருந்தால், முதல்ல இதுல வீட்டுல செஞ்சிருக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது, ஒரு ஜின்னு பகையாரிக்கின்ற அந்த யோசனையை விட்டுட்டு நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத யோசிங்க. கண்டிப்பா யாருக்கெல்லாம் இப்படி வீட்டுல இருக்கும்போது பிரச்சனை, வெளியில போனா நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்க ஏற்கனவே பிரச்சனையை சந்திச்சாக்கள தான் இருப்பாங்க. அவங்க கேட்ட சொல்லுவாங்க, இல்லையே எனக்கு அப்படி ஒண்ணுமே இல்லைன்றோம். என்கிட்ட வருவாங்க இல்லையா கவுன்சிலிங், உங்களுக்கு ஏதாவது சரி அது அப்படியே இருக்கட்டும், வீட்டு விஷயத்தை பிறகு பார்ப்போம், அந்த சூனியத்தை இல்லாம பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது டென்ஷன் இருக்குதா, உங்களுக்கு கணவனுக்கும் இடையில, குழந்தைகளுக்கு இடையில, ஹஸ்பண்ட் பேரண்ட்ஸுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை, மாமி மதினி இப்படி ஏதாவது பிரச்சனைகள், இல்லையே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னாலும் ஏதோ இருக்குதுன்னு எனக்கு தெரியும். சரி ஒண்ணுமே இல்லையா,
அப்போ உங்களை பற்றி சொல்லுங்களேன்னு தோண்டிட்டும் போகும்போது 1008 விஷயம் பெறும். 1000 தடவை அழுவாங்க, ரொம்ப அழுது இதையெல்லாம் மறைக்கிறேன்னா அவங்க அதை பெருசா நினைக்கல, இதெல்லாம் ஒரு காரணமானு அவங்களே நினைக்கல. ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ வீட்டுல மட்டும் பிரச்சனையா இருக்குது, வெளியில போன பிரச்சனைண்டா நம்முடைய பிரச்சனையை ஞாபகப்படுத்துது அந்த வீடுங்கிறதான் காரணம். அதுக்கு சூனியத்தை விட்ட போய் ஈமானை இழக்கிறதோ அல்லது மந்திரிக்கிறதோ, அந்த பொறுமதியான காணிய குறைஞ்ச விலையில வித்துட்டு இன்னொரு இடம் தேடுறதோ ஒரு சஜஷன் கிடையாது. நம்ம பிரச்சனைக்கு சரியான தீர்வை கண்டுபிடிச்சு அதை சரியாக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வான்.